நட்புகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th இங்கிலீஷில் செகண்ட் டேர்மில் த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் என்ற போயத்திற்கான அசைன்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த போயத்திற்கான புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி நான் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது அசைன்மெண்ட் த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்னா உங்களுக்கு சாகச கவிதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேருந்து நாங்கள் இப்போ எப்படி கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன்னா, த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் எடுத்துகிட்ட போயத்துலேருந்து அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். First 2 lines பாருங்கள். Deep inside the mountain, the adventurers hide themselves. Deep inside the mountain, the adventurers hide themselves அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கேட்டிருக்க கேள்வி பாருங்கள், where do the adventurers hide? Where do the adventurers hide? இங்கு வந்து அந்த சாகசக்காரர்கள் மறைந்திருந்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. Adventurers hide deep inside the mountain. Adventurers hide deep inside the mountain. அவங்க வந்து மவுண்டெயினாக தெரியும் உங்களுக்கு, மலைகள். அந்த மலைகளுக்கு நடுவே அவர்கள் தன்னைத்தானே மறைத்து கொண்டார்கள். தம்ஸ்லுஸ்னா தன்னைத்தானே மறைத்து கொண்டார்கள். ஹைடு அப்படின்னா மறைத்து கொள்ளுதல். அடுத்து பாருங்கள், தேர் ஆர் ஆஃப் ஆல் வார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ், தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். தே ஆர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ், தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். அதாவது ஒவ்வொருவரும் அவங்க அந்த ஃபார்ம்ஸ் அந்த ஷேப் அந்த சண்டை போட்டு சாகசம் பண்ணும்போது முடிவில் அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, வாட் டு ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். அந்த முடிவில் அவர்களுக்கு என்ன கிடைக்குது, என்ன நடக்குது அப்படின்னா, அட்வென்ச்சர்ஸ் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். அவங்க வந்து இந்த உயிரை பணையை வச்சு ஒவ்வொரு செயல் செய்யும்போது அந்த சாகசத்தை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுதான் அந்த முடிவில் அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, வென் டு ஃபைட் ஃபார் எ ரைஜஸ் காஸ் ஒன்ட் இட் கெயின் கன்சிடரபிள் அப்ளாஸ். வென் டு ஃபைட் ஃபார் எ ரைஜஸ் காஸ் ஒன்ட் இட் கெயின் கன்சிடரபிள் அப்ளாஸ். இதுலேருந்து கேள்வி பாருங்கள், வென் வில் ஒன் கெட் அண்ட் அப்ளாஸ். வென் வில் ஒன் கெட் அண்ட் அப்ளாஸ் அப்படின்னா எப்பொழுது ஒருவர், வென்வில் எப்பொழுது ஒருவர் பாராட்டப்படுகிறார்கள். அப்ளாஸ் அப்படின்னா கைதட்டுதல். எப்பொழுது ஒருவர் பாராட்டப்படுகிறார் அப்படின்னா, வென் ஒன் ஃபைட்ஸ் ஃபார் த ரைஜஸ் காஸ் ஒன் வில் கெட் அண்ட் அப்ளாஸ். ஒருவர் சரியான காரணத்துக்காக, வென் ஒன் ஃபைட்ஸ் ஃபார் த ரைஜஸ் காஸ் ஒன் வில் கெட் அண்ட் அப்ளாஸ். ஒருவர் சரியான காரணத்துக்காக சண்டை போடும்போது மற்றவர்கள் அவங்க பாராட்டப்படுகிறார்கள். அதாவது தவறு நடக்கும்போது தட்டு கேட்குறாங்க இல்லையா, அதை நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் தியர் கண்ட்ரி ஃபைட் அண்ட் கிங் நோபிள் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட்ஸ் வுட் ட்ரிங்க். அண்ட் ஃபைட்டிங் ஃபார் தியர் கண்ட்ரி ஃபைட் அண்ட் கிங் நோபிள் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட்ஸ் வுட் ட்ரிங்க். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி, வாட் டஸ் நோபிள் இம்ப்ரெஷன் மீன். நோபிள் இம்ப்ரெஷன் மீன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. நோபல் இம்ப்ரெஷன் இஸ் குட் ஒப்பீனியன். அதாவது ஒருவர் சரியான காரணம்னு சொன்னேன். எ ஃபைட்டிங் ஃபார் தியர் கண்ட்ரி, ஒருவர் தனது நாட்டுக்காகவும், ஃபைட் அண்டு கிங் அதாவது தன்னுடைய ராசா அரண்மனை நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கலாம் அல்லது மன்னருக்காகவும் எப்போ ஒருத்தர் சரியான காரணத்துக்கு சண்டை போடுறாங்களோ அவங்க வந்து மக்கள் மத்தியில் மறக்க முடியாத ஒருவராக ஆயிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு குட் ஒப்பீனியன். நோபல் இம்ப்ரெஷன் இஸ் குட் ஒப்பீனியன். மக்கள் மத்தியில் அவங்களை பற்றி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க இல்லையா, இருக்கும். அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா 5, தேர் ஆர் மெனி லெஜெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட், எ legacy of tales which have been told with much adroit. There are many legends based on their heroic exploit, a legacy of tales which have been told with much adroit. Adroit அப்படின்னா உங்களுக்கு சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் டஸ் ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட் மீன். வாட் டஸ் ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட் மீன் அப்படி, அதாவது ஒரு ஹீரோவோட எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன ஒரு தந்திரம், அவங்க என்ன வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட் மீன்ஸ் டேரிங் அட்வென்ச்சர். ஒரு தைரியம், எதையுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அட்வென்ச்சர் தான் சாகசம். அதே டேரிங்னா தைரியமான ஒரு துணிச்சல் மிக்க அட்வென்ச்சர்ஸ், அப்படி சாகசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, வாட் ஆர் லெஜெண்ட்ஸ் அப்படின்னா, லெஜெண்ட்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி, அதாவது பாரம்பரியமான கதைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், ஒத்த ஓசைடைய சொற்கள்னு சொல்லலாம். தமிழில் வந்து எதுகை மோனின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு. பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் நைட்ஸ் வேர் போல்ட் ஹூ வித் எ ஸ்வாட் ஆர் லேண்ட்ஸ் இன் ஆல்மோஸ்ட் சவுத் ரொமான்ஸ். ஃபஸ்ட்டு 2 லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் நைட்ஸ் வேர் போல்டு. போல்டு அப்படிங்கிறது ஒத்த ஓசையில் வருது இல்லையா, அதுதான் உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ். அதை எடுத்து நீங்கள் அண்டர்லைன்மெண்ட் எழுதிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஹூ வித் எ ஸ்வாட் ஆர் லேண்ட்ஸ் இன் ஆல்மோஸ்ட் சவுத் ரொமான்ஸ். அதில் வந்து லேண்ட்ஸ் ரொமான்ஸ்
அதை எடுத்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டென்ஸாக பார்த்தீங்களா உங்களுக்கு, இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவல்ரி லாங் எகோ இன் மேன்ஸ் ஹிஸ்ட்ரி when to fight for a righteous cause won't it gain considerable applause. இப்போ சிவால்ரினா உங்களுக்கு வந்து வீரம், ஹிஸ்ட்ரினா வரலாறு தெரியும். அப்போது சிவால்ரி, ஹிஸ்ட்ரி அந்த 2 வேர்ட்ஸை எடுத்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி எடுத்துக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா when to fight for a righteous cause won't it gain considerable applause. காஸ் அப்ளாஸ் அது ஒத்த ஓசை உள்ளது சொற்களை அண்டர்லைன் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் எழுதிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டவுன் த எலிட்டரேட்டட் வேர்ட்ஸ். எலிட்டரேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு லைனில் ஒரு எழுத்து திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த லெட்டர், அந்த எழுத்தை நம்ம சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர்ஸ் ஹைட் தம்செல்வ்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீங்கிறது வந்து 2 இடத்துல வந்திருக்கு. அந்த வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு எலிட்டரேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப ஒரு லைனில் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு எழுத்தை, வரக்கூடிய சொற்களை எடுத்து நம்ம எழுதிக்க வேண்டியதான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தம்செல்வ்ஸ் அதை அண்டர்லைன் பண்ணிட்டு எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா தட் ஈவன் த்ரோ த ஏஜ் ஆர் ஹெல்ட் இன் ஹை எஸ்டீம். தட் ஈவன் த்ரோ த ஏஜ் ஆர் ஹெல்ட் இன் ஹை எஸ்டீமில் வந்து பார்த்திங்கன்னா 2 எலிட்டரேட்டட் வேர்ட்ஸ் வந்துருக்கு. அதாவது டி வந்து திரும்ப திரும்ப 3 இடத்துல வந்துருக்கு. தட், த்ரோ, த. ஹைச் பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்துருக்கு. ஹெல்ட், ஹை. ஸோ அது 2ஐயும் நீங்கள் எடுத்து அண்டர்லைன் பண்ணிட்டு எடுத்து எழுதிக்கிங்க. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ட் ஆக்டிங் வித் ஸ்வெல்ரி வி சுடின்ட் பாஸ். அண்ட் ஆக்டிங் வித் ஸ்வெல்ரி வி சுடின்ட் பாஸ் அப்படின்னா வித் விங்கிற 2 லெட்டர் இருக்குது. அதாவது டபிள்யூ இருக்கு இல்லையா, அந்த வித் வி எடுத்து நீங்கள் அந்த அண்டர்லைன் பண்ணி எடுத்து எழுதிக்கிங்க. இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்க் அண்ட் ஆன்சர். திங்க் அண்ட் ஆன்சர் அப்படின்னா யோசித்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. நம்ம புக்கில் 2 கொஸ்டின் இருக்குன்னு அதில் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஒய் ஷுட் வி ஃபைட் ஃபார் ரைஜஸ் காஸ். ஏன் நம்ம சரியான காரணத்துக்காக சண்டை போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. போடணும், அதாவது தேவையில்லாமல் சண்டை போகிறத விட ஒரு தவறு நடக்கும்போதோ ஒரு அந்த தட்டி கேட்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தவறு நடக்கும்போது தட்டி கேட்போம் தான் துணிச்சல்காரன். அதுபோல் ஒரு தவறு நடக்கும்போது சரியான காரணத்துக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக நம்ம போராடலாம். சரியான காரணத்துக்காக சண்டை போடலாம். அதுபோல் த பீப்புள் ஹூ ஃபைட் ஃபார் ரைஜஸ் காஸ் ஆர் ரிமெம்பர்டு பை பீப்புள் ஃபார் அவர். ஒருத்தருக்கார சரியான காரணத்துக்கு யார் போராடி சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்து மக்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ moreover they are appreciated and their footprints are followed by the coming generation. இதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீரத்துக்காக போராடுறவங்கள, சாகசக்காரவங்கள, நியாயத்துக்கு போராடுறவங்கள பாராட்டி மக்கள் ஞாபகம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் ஸ்டோரியாக நம்ம எழுதுறதுனால தான் அது அவங்க பாராட்டப்பட்டு அந்த பின்னாடி வரக்கூடிய ஃபுட்பிரிண்ட்ஸ்லாம் கால்தடங்கள் அந்த போராடுறவங்களை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அந்த மாதிரி தலைமுறையும் அந்த மாதிரி தவறு நடக்கும்போது தட்டி கேட்கணும். அதனால தான் இந்த சாகச கதைகள் நமக்கு சொல்கிறாங்க. இதுதான் அதற்கான ரீசன். ஓகே மாணவ செல்வங்களே, நட்புகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை அழுத்தினா தான் நான் போடக்கூடிய வீடியோ தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.